12 வயது சிறுமியும் 16 வயது சிறுவனும் தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கருவறை முன்பு வெண்கல குரலில் தூய தமிழ் உச்சரிப்பில் மனம் உருகி மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணம் பாடி பெருவுடையாரை வழிபட்டனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் குழந்தைகள் பாடிய பாடலை மெய்மறந்து கேட்டுச் சென்றனர். தமிழர்கள் பெருமையை உலகம் முழுவதும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கும் பெருவுடையாரை வழிபட தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பெருவுடையாரை தரிசனம் செய்ய நீண்ட வரிசையில் பக்தர் நின்றனர். கூட்டத்திலிருந்து கணீர் என்ற குரலில் ஆதி சிவனே என்ற பாடல் ஒலி கேட்டது. பாடல் ஒலித்ததும் கூட்டத்திலிருந்து சலசலப்பு அமைதியானது. கூட்டம் முன்னேற பாடல் ஒலி மிக அருகில் கேட்டது. பாடல் வந்த பக்கம் பார்த்தால் 2 குழந்தைகள் சிவபுராணம் பாடியவாறு வந்தனர். பெருவுடையார் கருவறை முன்பு சென்ற 2 குழந்தைகளும் கை கூப்பி மனம் உருகி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தை ஏற்ற இரக்கத்துடன் தூய தமிழ் உச்சரிப்பில் பாடி பெருவுடையாரை வழிபட்டனர். வழிபாடு முடித்து சன்னதியை விட்டு வெளியே வந்த 2 குழந்தைகள் பற்றி விவரம் கேட்டபோது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ருக்மணி அவரது சகோதரன் தேவசேனாதிபதி என்றும் தெரிவித்தனர்.
வாப்பா வாப்பா